வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜாமக்கோல் பிரச்சனத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டால் அந்த கேள்வியை எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரி பதில் எளிமையாக சொல்லலாம் அப்படிங்கிற பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது ஃபஸ்ட்டு பிரசனம். இந்த பிரசனத்தில் ஒரு பெண் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு பெண் கேள்வி கேட்டால் உதயம் அந்த பெண்ணாகவே வச்சுக்கணும். கணவன் மனைவியின் கேள்வி கேட்கும் பொழுது உதயம் ஆணாகவும் ஆணோட பெண்ணாகவும் வச்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு பெண் கேள்வி கேட்குறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. 2 முறை ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆல்ரெடி 11 கருமுட்டைகள் தயார் நிலையில் இருக்குது. அதில் 2 முறை வச்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ ஆல்ரெடி தயார் நிலையில் இருக்கக்கூடிய எம்பிரியோ, அதாவது கருமுட்டையை அதைவே பயன்படுத்தலாமா அல்லது புதுசாக ப்ராசஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அவங்களோட கேள்வி. இப்போ இவங்க கேள்வி கேட்டது ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால உதயம் நம்ம ஒரு பெண்ணாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உதயாதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்குது. இப்போ உதயாதிபதி 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால அவங்க மெடிக்கலை பற்றி அவங்களுடைய கொஸ்டின்ஸ்ன்னு கேட்கலாம். உதயத்துக்கு 12ஆம் பாவத்தில் இருந்தால் 6 12 அல்லது 8ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது மேக்சிமம் ஒரு தோல்வியை தரப்போகுதுன்னு அர்த்தம். மருத்துவத்துறையில் கேள்விக்கு தகுந்த மாதிரி நாம் அதையே பயன்படுத்தணும். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது கர்ப்பப்பையையும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருமுட்டைகளையும் சுக்கரன் சந்திரன் இண்டிகேட் பண்ணோம். இதில் கவிப்பு சந்திரனை கவுத்திருக்கு. 2ஆம் பாவம் என்பது குடும்ப உறுப்பினர், புதிய நபர் வருகை, புதிய ஒரு நபர் நம்ம வீட்டுக்கு வர்றதை 2ஆம் பாவம் இண்டிகேட் பண்ணோம். அப்போ கவிப்பு சந்திரனை கவித்து இருக்கிறதும் கவிப்பு 2ஆம் பாவத்தில் இருப்பதும் 12ல் 6 இருக்கிறது. ஆல்ரெடி தயார் நிலையில் இருக்கக்கூடிய எம்பிரியோ கருமுட்டையை பயன்படுத்த வேண்டாம். குரு இங்கே நீச்சமாக இருக்கிறதும் அதைவே பயன்படுத்த வேண்டாம், புது ப்ராசஸுக்கு போங்க அப்படிங்கிறது தான் இது காமிக்குது. இப்படி ஒருத்தரோட கேள்விக்கு நம்ம எளிமையாக கேள்விக்கான காரக கிரகம், காரக பாவத்தை பார்த்தா பலன் எளிமையாக சொல்லலாங்கிறது தான் ஜாமக்கோல் பிரச்சனை. 2வது கேள்வி பாருங்க. இவங்க கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு. இது ஒரு பெண் தான் கேள்வி கேட்டாங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ ட்ரீட்மெண்ட் இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க சொந்த ஊர் கோயம்புத்தூர். இப்போ நான் ஒர்க் பண்ணுற இடத்துல குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கட்டுமா அல்லது சொந்த ஊரில் தங்கி ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டுமா, நான் எங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கறது அப்படிங்கிறது தான் கேள்வி. குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது கேள்வி இல்லை, ட்ரீட்மெண்ட் எங்கே பார்க்கறதுங்கிறது தான் கேள்வி. இப்போ இது ஒரு பெண் கேள்வி கேட்டதுனால சிம்ம உதயம், உதயத்தை நோக்கி சனி வராது. இப்போ உதயம் 3 டிகிரி, சனி 16 டிகிரினா ஜாம கிரகங்கள் ஆன்டி கிளாக்காக வரும். அப்போ உதயத்தை நோக்கி சனி. 4ல் கவிப்பு, கவிப்பு பார்த்தீங்கன்னா 17 டிகிரி, புதன் 16 டிகிரி, குரு நீச்சம் 8ல் 6. இப்போ இதில் சிம்பிளான ஒரு கொஸ்டின் என்னன்னா, உதயத்துக்கு 4ல் கவிப்பு, சொந்த ஊரை குறிக்கிறது 4ஆம் பாவம், கவிப்பு அங்கே இருக்கிறதுனால வேண்டான்னு எடுத்துக்கணும். கவிப்பு என்பது சேதாரம், அதாவது நஷ்டத்தை கொடுக்கறது, வேண்டான்னு சொல்றது, ரகசியத்தை சொல்றது தான் கவிப்பு. உதயத்தை நோக்கி 6ஆம் அதிபதி சனியும் வர்றதுனால, தொழில்காரகன் சனியும் வர்றதுனால அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு அர்த்தம். அப்போ சொந்த ஊரில் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டாம், வேலை செய்யக்கூடிய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 3வது பிரச்சனை, இது அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இப்போ இவங்களுக்குள்ள ஒரு சொத்துக்கள் நிறைய இருக்கு, அதில் நிறைய பார்ட்டிஷன் பண்ணிட்டாங்க. நிறைய சொத்துக்கள் சகோதரி கொடுத்துட்றாரு. மீண்டும் அந்த சகோதரி என்ன பண்ணுறாங்கன்னா, சொத்து மேலே ஆசைப்பட்டு சகோதரன்கிட்ட நிறைய பூமிகள் கேட்டு வழக்கு போடுறாங்க. இப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம அந்த வழக்கை எதிர்கொண்டா ஜெயிச்சிட முடியுமா, கோர்ட்டில் நம்ம ட்ரையலுக்கு போயிடலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இப்போ கேள்வியாளருங்கிறது உதயம். இப்போ தங்கச்சி அப்படின்னா அது 3ஆம் பாவம், அதே மாதிரி எதிர்நபர் அப்படின்னா அது 7ஆம் பாவம்.
இந்த இடத்துல வந்து தங்கச்சி கூட அப்படின்னு கேட்கறதுனால அது 3ஆம் பாவம் எடுத்துக்கலாம். இப்ப இந்த இடத்துல உதயாதிபதியான சுக்கிரன் வந்து மீனத்துல உச்சமா இருக்காரு. அப்போ உதயாதிபதி 11ல உச்சமா இருக்காருன்னா இந்த ஜாதகருக்கு ஜெயிக்கிறதுக்கான சாதகமான நிலைகள் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது 7ஆம் பாவங்கிறது எதிர்நபர், 3ஆம் பாவங்கிறது இளைய சகோதரி. இப்ப 3 கூடைய செவ்வாய் இங்க நீசம். அப்ப எதிர்நபர் வந்து இங்க தோக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கு. 3ஆம் அதிபதி சந்திரன் தனுசு ராசியில இருக்கு, உதயத்துக்கு 8ல. அப்ப 8ல இருந்து சகோதரி தொந்தரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி கவிப்பு வந்து சந்திரனை கவிக்குது. அப்போ சகோதரி கேஸ்ல தோக்க போறாங்க, சகோதரி தோல்வி அடைய போறாங்க அப்படிங்கிறதா இந்த கவிப்பு சொல்லுது. கவிப்பு வந்து ஆன்டி கிளாக். மகர ராசியிலிருந்து தனுசு ராசியை நோக்கி வரும்பொழுது இந்த மூன் அப்படிங்கக்கூடிய 3ஆம் அதிபதி இளைய சகோதரிய அது அட்டாக் பண்றதுனால சேதாரம்னா அவங்களுடைய சிந்தனை ஜெயிக்காதுன்னு காமிக்கிறதுனால சகோதரி தோற்றுருவாங்கன்னு அர்த்தம். இப்ப உதயத்தை நோக்கி 8, 11 கூடிய குரு வர்றது. இப்ப 11 கூடிய குரு வர்றது நல்லதுதான். ஆனா 8ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தா நீண்ட நாள் இந்த சம்பவம் நடக்கும், சீக்கிரமா முடியாது. ஒரு 7 வருஷம் நடக்கலாம், 10 வருஷம் நடக்கலாம், நீண்ட நாள் நடக்கலாம். கேஸ்ல இவர் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம் உறுதியா இருக்கு. ஆனா அந்த கேஸ் சீக்கிரமா முடியாம தாமதமாகலாம்னு சொல்லலாம். ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது உதயத்திற்கு 6ல வந்தது அப்படின்னா வழக்கை பத்தி கேட்கிறாங்கன்னா அந்த வழக்கு போராடி அல்லது சிரமப்பட்டு அல்லது நீண்ட நாளைக்கு பின்பு வெற்றி அடைய போறாங்க, இவங்க சைடு ஃபேவரபிளா அமையும் அப்படிங்கிறத இந்த 6ல் இருக்கக்கூடிய ஆர்டத்தை பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து மெடிக்கல் ரிலேட்டடா ஒரு எக்ஸாம் எழுதுனா உள்ள பாஸ் ஆயிடுவாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ உயர்கல்வி சம்பந்தப்பட்ட மருத்துவத்தில் எக்ஸாம் எழுதுனா பாஸ் ஆயிடுவாங்களான்னு தான் இவங்க கேள்வி. அப்போ உதயம் வந்து மகர உதயம், உதயத்தை நோக்கி சுக்கரன் 5, 10 கூடிய சுக்கரன் வர்றது 10ல் 6 அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். 9ஆம் பாவங்கிறது உயர்கல்வி குறிக்குது. 9ஆம் பாவத்தில் கவிப்பு இருக்கு. அப்போ உயர்கல்விக்கு எக்ஸாம் எழுதுனா சாதகமா இல்லைன்னு அர்த்தம். கவிப்பு சூரியனை கவிக்கிறதுனால இப்போ ஆங்கில எம்பிபிஎஸ்க்காக எழுதக்கூடிய எக்ஸாம்ல இவங்களுக்கு சக்சஸ் ஆக மாட்டாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். எப்பவுமே இந்த மாதிரி பாஸ் ஆயிடுவாங்கன்னு இப்போ எழுதுற எக்ஸாம் சாதகமா இருக்குமா, பாஸ் ஆயிடுவாங்களா, இந்த மாதிரி கேட்கும் பொழுது பரிவர்த்தனை இருந்தது அப்படின்னா இவங்க 2வது முறையும் எழுத போறாங்க. 2வது முறை ஃபர்ஸ்ட் முறை எழுதுற எக்ஸாம் தோல்வி அடைஞ்சு அல்லது திருப்தி ஆகாம 2வது எக்ஸாம் எழுத போறாங்கன்னு அர்த்தம். இப்போ இது பரிவர்த்தனை மீண்டும் இவங்க எக்ஸாம் எழுத போறாங்க அப்படிங்கிற தன்மையை காமிக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குழந்தைய வந்து ஹாஸ்டலில் விட்டு படிக்க வைக்கலாமா அல்லது வீட்டில் இருந்துட்டு காலேஜ் போகலாமா அப்படிங்கிறத இவங்க கேள்வி. இப்ப உதயத்தை நோக்கி 3, 12 கூடிய புதன் தான் உதயத்தை நோக்கி வர்றாரு. அப்ப 3ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தாலே வீட்டை விட்டு வெளியில போகலாம், 12ஆம் அதிபதி உதயத்தை நோக்கி வந்தா வெளியில போய் தங்கலாம் அப்படின்னு கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் இருக்கு. இதுல 6 வந்து 6ல் இருக்கிறதுனால கட்டாயம் ஹாஸ்டலுக்கு போய் படிக்கலாம் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. கவிப்பு வந்து சூரியனை கவிக்குது. கவிப்பு 27 டிகிரி, சூரியன் 9 டிகிரி. அப்போ 2ஆம் பாவங்கிறது குடும்பம், ஃபேமிலி மெம்பர்ஸு. சூரியனை கவிப்பு கவிக்கிறதுனால குடும்பத்தோட இருந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட இருந்து படிக்க வேண்டாம். 6ல் ஆரிடம் இருக்கிறதுனால உதயத்தை நோக்கி 3, 12 கூடிய புதன் வர்றதுனால ஹாஸ்டலுக்கு போகலாம் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லுது. இந்த மாதிரி ஜாமக்கோல் பிரசன்னா வகுப்பு தமிழ் ஆங்கிலத்தில் வரக்கூடிய 14/3/2026 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 நாள் கிளாஸு. ஆங்கில வகுப்பு தேவைப்படுறவங்க பெங்களூரில் ஜேகே சார், ஜே கிருஷ்ணமூர்த்தி, ஜேகே சார்னு சொல்லுவோம், அவரோட நம்பர் இங்கே இருக்குது, கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. ஆங்கில வகுப்பு சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். தமிழ் கிளாஸ் தேவைப்படுறவங்க இது என்னுடைய நம்பரு. தமிழ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதங்கள் நடக்கும். டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துடும். இது வந்து தமிழ் கிளாஸ் வந்து ½ an hour வீடியோ உங்களுக்கு வரும். இங்கிலீஷ் கிளாஸ் வந்து டெய்லி 1.5 மணி நேரம் கிளாஸு.
அது மொத்தம் 15 கிளாஸ், 14 கிளாஸ், ஒரு கிளாஸ் டவுட் கிளியரிங் கிளாஸ். தேவைப்படுறவங்க தமிழுக்கு கிளாஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பரையும், ஆங்கில வகுப்பு தேவைப்படுறவங்க இந்த நம்பரையும் நீங்க தொடர்பு கொள்ளலாம்.